ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிவி பிரைடல் ஸ்டுடியோ. நான் ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக போட்டுட்ருந்தேன். பட் இப்போ என்னால் ரெகுலராக போட முடியல. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் போடாததுக்கு நம்ம நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் கவர்மெண்ட் மூலிமா. அந்த கிளாஸஸ்லாம் நான் ஒரு ஆளாகவே பார்க்குறனால என்னால் சரியாக வீடியோஸ் எடுத்து மேனேஜ் பண்ண முடியல. இப்போ பார்த்துட்ருக்க ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக போட்ட ஒர்க்கு தான். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாள் அர்ஜென்ட்டில் அடுத்த நாள் நம்ம பண்ணி கொடுத்த ஒர்க்கு தான். பண்ணி கொடுக்குறப்ப என்னமோ கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒர்க்கு முடிச்சுட்டு அதோட லுக்கை பார்க்குறப்ப நம்ம பண்ண கஷ்டம் எல்லாமே போன மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செட்டாக அது எல்லாமே வேறு கஸ்டமர் தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரே டிசைனாகவே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்ட டைமுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்த முகூர்த்த சீசன் அப்படிங்கிறனால ஆரி ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேசிங்கை அழைக்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் நிறைய பேத்துக்கு இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டவங்களுக்கும் சரி ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா மண்ணெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பொண்ணுங்க நம்ம ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, அக்கா மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணால் ப்ளவுஸில் ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் அதை பண்ணி காமிச்சிட்ருந்தேன் ஸ்டூடெண்ட்டுக்காக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளவுஸஸ் ரெடியாக இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஒரு மெரூன் கலர் சாரீக்கு கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டில் ப்ளவுஸ் எடுத்து நம்மளவே ஒர்க் பண்ணி தர சொல்லிட்டாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் எடுத்தாச்சு. இந்த சேரீயோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 15,500 போட்டிருந்தது. கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த டிசைனவே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. அவங்க கேட்ட டிசைனும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது டைலர் ஒர்க்கு தான். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இதில் நம்ம ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுக்கணும். பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போட் நெக், லோ நெக் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜேடிங்கிறது அவங்களோட பிரைட்ஸோட நேமை இன்சியில் இதில் பதிச்சு தர சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. ஹேங்கிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல லுக்காகவே பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே சேரீ கலர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான். அதுவும் சேம் போட் நெக்கு, சென்டரில் ஓவல் டைப்பில் கேட்டிருந்தாங்க. இதில் நிறைய ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதில் வீடியோவில் பார்த்தா பிங்க் கலர் மாதிரி இருக்குது. நல்லா டார்க் வயலட் மாதிரி ஷேடில் தான் இருந்துச்சு ப்ளவுஸு. இந்த சேரீக்கு பார்த்திங்க அப்படின்னா சேரீயோட ப்ளவுஸவே போட சொல்லிட்டாங்க. ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஒர்க் நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். மினிமம் நம்மக்கிட்ட ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா 1,200லேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது. நம்ம நல்ல குவாலிட்டியான பீட்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி போட்ட கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திரும்ப நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்து ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்ரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நெட்டு பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஃபேப்ரிக் வச்சு தான் நம்ம ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நெட்டு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற பயமே கிடையாது. ஏன்னா சிங்கிள் இதில் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு ஒர்க் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள் லேயரில் பண்ணுறப்ப இந்த மாதிரி டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம டபுள் லேயரில் தான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிராண்டான ஒர்க்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன் சில்க் காட்டனில் போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் கஸ்டமர் இல்லை, எனக்கு சேரீயோட ப்ளவுஸில் இதை வேணும்னாங்க. சில்க் காட்டன் ப்ளவுஸில் போட்டிருந்தா ஒர்க்கோட லுக்கு தனியாகவே தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, கஸ்டமர் ப்ளவுஸில் பண்ணி தருங்கிறப்ப நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்து தானே ஆகணும். அவங்க பார்டரை மெயினாக கேட்டிருந்தாங்க. டபுள் பார்டரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழேயும் மேலே 2 பார்டர் ஒர்க் பண்ணி ஒர்க் நல்ல கிராண்ட் லுக் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் சாரீ. இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. சில்க் காட்டன் எடுத்தே கொடுத்துட்டாங்க கஸ்டமரே. அவங்க கேட்ட மாதிரியே இதே சேம் ஒர்க்கு, கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, அதே பேட்டர்னில் தான், அதே சேம் ஒர்க்கு. இது போட் நெக் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாரியோட கலரை நெட் வச்சு அட்டாச் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ஒர்க் நல்லா யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிரைட்ஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாலும், மேக்கப்புக்கும் சரி, ஆரி ஒர்க்கும் சரி, நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நம்மக்கிட்ட புக் பண்ணலாம். கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரீ தான், சாஃப்ட் சில்க் கிடையாது. ஒரு பட்டு சாரீ கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருந்துச்சு. 3.5 சம்திங் இந்த ரேட்டு. க்ரீன் வித் பிங்க் நல்ல காம்பினேஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் வேணாம் அப்படின்ட்டாங்க. அது டிஷ்யூ கிளாத் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் போட்டுட்டோம். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் தான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க நெட்லேருந்து.
ஒர்க் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் இல்லையா, சேம் அதே ஒர்க் தான், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கோம். எவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாமே கை ஸ்டிச்சிங் தான். இது பாக்ஸ் டைப்பில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். சாரியில் பார்த்திங்கன்னா சில்வர், காப்பர் இந்த 2 தான் வந்திருக்கு. ஸோ அதை மெயின் பண்ணி போட்டிருக்கோம். ஹேங்கிங்ஸ் வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதில் போட்டிருக்க ஒர்க்கில் எந்த ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, நிறைய மிஷின் எம்ப்ராய்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ப்ரைடலுக்கு கல்யாணத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும், ப்ளவுஸு, மேக்கப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே நம்மக்கிட்ட பண்ணிக்கலாம். நம்மளோட பார்லரும் இருக்குது, டைலரிங்கும் இருக்குது, ஆரி ஒர்க் யூனிட்டும் இருக்குது, எம்ப்ராய்டிங் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒர்க் தேவைப்பட்டாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஒர்க்லேருந்து ஹெவி ஒர்க் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சாரீக்கு பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாரியோட ப்ளவுஸ் வேணான்னு சொல்லிட்டு நல்லா கட் பீடு வச்சு பேர்ல்ஸ் வச்சு நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஸ்டிச் பண்ணி பார்த்தோம்னா லுக்கே வந்து நல்ல கிராண்டாக இருக்கும். சாரீ கலர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சாரியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3,300. 3,300க்கு சாரீ ஒர்த்து தான். ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் சாரீ, ரெட் கலர் ப்ளவுஸு, க்ரீன் கலர் சாரீ. அந்த க்ரீன் கலரை யூஸ் பண்ணி அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஞ்சம் கிராண்டான ஒர்க்கு தான். ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்கு. பார்டர் மேட்ச் பண்ணி சேம் அதே டிசைன்லேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் சாரீ. அந்த ஒர்க் எல்லாமே நம்ம மண்ணெண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஹேங்கிங்ஸ் வச்சதோட கம்ப்ளீட் வேலை முடிஞ்சுது. ஹேங்கிங்ஸ் வந்து பீட்ஸ் இல்லை, பீட்ஸ் வாங்கி தான் போடணும், அதுக்காக கழட்டியாச்சு. பீட்ஸ் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நெட் ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் நெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெட்டு வந்து கட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. நெட்டுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணி தர மாதிரி கட் பீட் வச்சு கேட்டிருந்தாங்க. சேம் அவங்க கேட்ட மாதிரியே ஒர்க் பண்ணி கொடுத்தாச்சு. அங்கங்கே புட்டாஸ் வச்சு இந்த ப்ளவுஸோட லுக்கவே ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன், ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ஸ்லீவ் சேர்த்துனா ஒரு 1/2 கிலோ வரும், அந்தளவுக்கு ஒர்க்கு. நல்ல வெயிட் ப்ளவுஸ். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வரும், அந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஹெவி ஒர்க்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி ஒர்க்கு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பார்த்திங்க அப்படின்னா மைனூட்டான ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாமே நேற்றே முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்துருக்கோம். ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மயில் வச்சு கொடுத்துருக்கோம். அதோட சாரீ பார்த்திங்கன்னா வயலட் கலர் தான். கஸ்டமர் இந்த டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அவங்க வேர் பண்ணியிருக்கப்போ இன்னும் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது கஸ்டமைஸ் ஒர்க்கு. என்னோடய ரெகுலர் கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பல்லாக்கு டிசைன் தான் வேணும்னு. நான் ஒரு 5 டிசைன் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவங்க பர்டிகுலராக இந்த டிசைன் மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்லீவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் பல்லாக்கில் வந்து ராணி போகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமரும் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கும் பார்த்துட்டு எனக்கும் இந்த ஒர்க் போடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைடு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்குலாம் நம்ம தான் மேக்கப் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து வளகாப்பு அப்படிங்கிறனால நம்மக்கிட்ட மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. நாளே பார்த்திங்க அப்படின்னா பூ கட்டியாச்சு. நான் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஸ்ப்ரே பண்ணுவேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ரெட் கலரும் கோல்டு கலரும் ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டேன். அடுத்து கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் மேக்கப் பண்ணியாச்சு. மேக்கப் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுக்கல, ப்ளவுஸில் இருந்தனால. இந்த ஒர்க் எப்படி அவங்க சிம்பிள் லுக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டம்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒர்க் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ஒர்க்கு. இந்த 2 டேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பீகாக் டிசைனு, 2 பக்கமே பீகாக் வர மாதிரி போட்டுட்டு ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பீகாக் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருந்தோம். இந்த டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேஜில் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் இந்த ஒர்க்குக்கு நம்ம வந்து ப்ரைடுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் நெட் அட்டாச் பண்ணலாம். கஸ்டமர் நெட் கேட்டாங்க அப்படின்னா நெட் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓப்பன் நெக்காகவே வச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். நல்லா தத்ரூபமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் வித் மீ. உங்களோட அழகான நாளை எங்களோட ஒர்க் பண்ணி இன்னும் அழகாக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்களும் உங்களுக்கும் வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.